கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நேரா கடந்து போலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம் 2 வசனத்தையும் வாசிக்க கேட்போமா? எபேசியர் 5:15-16. ஆமென். ஜெபிப்போம். கிருபையில் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பேசுவதாக வார்த்தையினால ஆலோசனைப்படுத்தும் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் காலத்தை ஆமா இப்பதான் 2025 ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. நேற்று மாதிப்பிறப்பு ஆராதனை முடிச்சோடனே ஒரு சில வாழ்கள் பேசிட்டு இருந்தாங்க. 11ஆம் மாசம் வந்துருச்சு, அடுத்த மாசம் 12வது மாசம் கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது அப்படின்னு சொல்லி நாலு வேகமா வருது இல்ல. சபைக்கு கொடுக்கிற புத்திமதி என்ன தெரியுமா? நாட்கள் பொருளாதாரமானதால் காலத்தை ஏக காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். முதல் காரணம் ஏக காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அதிலே போட்டிருக்கு நாட்கள் பொல்லாததுதான். இப்ப சின்னதா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 2025 நவம்பர் 2 7 மணி கிடைக்குமா? திருப்பி கத்த சுத்தமானா உயிரோடு இருந்தா 2026 நவம்பர் 7 மணி வேணா கிடைக்கலாமே ஒழிய, இந்த நேரம் நமக்கு உலகத்துல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன பழமொழின்னா, டைம் இஸ் கோல்டும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் பொன்னானது. ஆனா அது இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, பொண்ணு கிட்ட காண போயிடுச்சுன்னா வாங்கிடலாமா இல்லையா? வாங்க முடியாத வேலையில இருக்குதுங்கிறீங்களா? இருந்தாலும் வாங்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு. ஆனா காலத்தை ஒருபோதும் வாங்கவே முடியாது. காலம் பொண்ணானதில்ல, காலம் முடி போன்றது. போனா கிடைக்காதுங்க. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க வேடிக்கையா, போனா வராது. நீ பல அழகா சொல்றீங்க பார்த்தீங்களா? காலம் பெண் போன்றது கிடையாது, காலம் உயிர் போன்றது. ஒரு IAS ஆபீசருங்க வேடிக்கையா அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கல்லூரிக்கு வரும்போது ஒரு தடவை பேசினது ஞாபகத்து இருக்கு. IAS ஆபீசர் டைம் மேனேஜ்மெண்ட்டை குறிச்சு ஒரு தடவை பேசினாரு. அவரு ஒரு இந்தியால, ஆக்சுவலா இங்கதான் இருக்கிறாரு இந்தியால. அவர் ஒரு வெளி தேசத்துக்கு போகணும், அதுக்காக ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. கூட ஒய்ஃபையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஒய்ஃபை கூட்டிட்டு சேர்த்து கிளப்பும் போது நேரம் ஆகி போச்சு, ஒரு 10 நிமிஷம் தாமதம் ஆகி போச்சு. கடைசியில பார்த்தா ட்ரெயினு கிளம்பிருச்சு. ட்ரெயின் கிளம்பணும்னு அவரு ஒரு காரியம் சொன்னாரு, ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. இனிமே எப்ப ட்ரெயின்னா 2 days கழிச்சுதான் ட்ரெயின் வருமா. அவர் இம்மிடியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளைட் புக் பண்ணி போனாங்களாம். ஒரு டிக்கெட் 27,000, 2 டிக்கெட் 54,000 கொடுத்து போனாங்களாம். அது எதை சொன்னாருன்னா, நான் 10 நிமிஷத்தை லூஸ் பண்ணனால நான் 55,000 நஷ்டப்பட்டேன்னு. அந்த லைஃப்ல எவ்வளவு லூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு வேடிக்கையான ஒரு கற்பனையை நான் சொல்றேன், நீங்க இதை ரியாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறீங்க, உங்க அக்கௌண்ட்ல 24,000 கிரெடிட் ஆச்சுன்னா எப்படி பாப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 24,000 கொடுத்தா சந்தோஷம் இல்ல, ஒரு 24 ரூபா கொடுத்தாலே நம்ம சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சியா இருக்கும்ல. அதே போலதான் தேவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் 24 hours கிரெடிட் பண்றாரு என் அக்கௌண்ட்ல. இந்த பிரபுங்கிற அக்கௌண்ட்ல 24 hours தெய்வம் கிரெடிட் பண்றாரு. டேவிட்ங்கிற அக்கௌண்ட்ல 24 hours கிரெடிட் பண்றாரு. இந்த அக்கௌண்ட்ல உள்ள 24 hours நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க, எப்படி பயன்படுத்துறோம்? எவ்வளவு நேரம் வேலை செய்வோம்? இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா வருடத்தின் கடைசியில இருக்கிறோம். இதை குறிச்ச ஒரு புரிதல் நமக்குள்ள வேணும். அப்புறம் இனி வருகிற நாட்கள்ல நம்முடைய வழியை சரி செய்ய நாம முயற்சி பண்ணலாம். இப்ப எவ்வளவு நேரம் வேலை செய்வோம்? சகோதரர்கள் பக்கம் கேட்டா தெரியும். 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், நாள் முழுக்க வேலை செய்யற ஆட்கள் உண்டு. அதெல்லாம் விட்டுருவோம். மெயினா 8, 10, 12, 10 வச்சுக்கோமே. எவ்வளவு நேரம் தூங்குறோம்? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன், பாத்திருக்கீங்களான்னு தெரியல. சத்தீஸ்கர் நினைக்கிறேன், எனக்கு சரியா அந்த ஊர் பேர் மறந்து போச்சு. அதுல அந்த ஊர்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதியாம். அந்த வியாதி என்ன தெரியுமா? தூங்குற வியாதி. தூங்க ஆரம்பிச்சாருன்னா, பாத்தீங்களாக்கா, தூங்க ஆரம்பிச்சாருன்னா எப்ப எந்திரிப்பாருன்னே தெரியாதான்.
24 மணி நேரத்துல எந்திரிப்பாராம், இல்லைன்னா 3 நாள் ஆகுமா? இந்த மாதிரி தூங்கார எழுப்பவே முடியாதான், எழுப்பவே முடியாதான். அப்படிங்கும் போது கடைசியில ஒரு சென்சஸ் அவரை ஒய்ஃப் வந்து அவர் ரிசர்ச் பண்ணும்போது அவர் கடைசியா ஹையஸ்ட் எவ்வளவு நாள் தூங்கினார் அப்படின்னா 330 நாள் தூங்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் தூங்க ஆரம்பிச்சு 331 நாள் தான் எழுந்திரிச்சாராம். பொய் சொல்லல, நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு. உடனே அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் வியாதியா, இது ஆசீர்வாதையா, இதெல்லாம் ஆசீர்வாதம். யோசிச்சு பாரு, எங்களுக்கு படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, நடந்தா தூக்கம் வரமாட்டேங்குது, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நாங்க புலம்புறோம். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாராம், நாள் கணக்கா மாச கணக்கா தூங்கிட்டு இருக்கிறார். இது ஒரு வியாதி, இது ஒரு சிம்டம்னு போட்டிருந்தாங்க. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, ஒரு காமனா ஒரு 8 மணி நேரம் தூங்கணும் எடுத்துக்கலாமா, ஒரு 7 மணி நேரம் தூங்கணும் எடுத்துக்கோ. ஒரு 7 மணி நேரம் 10 + 7 எவ்வளவு ஆச்சு? நமக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்குதா? இந்த 7 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? பேலன்ஸ் 7 இருக்குல்ல, அதை எப்படி பயன்படுத்துறோம்? இதுலதான் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு போவோம், நண்பர்களோட நேரம் செலவு பண்ணுவோம். இதுலதான் நம்ம மெயினா சீட்டு கட்டல போன் யூஸ் பண்ணுவோம். இதுலதான் நம்ம எல்லாமே என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? சும்மா ஒரு 5 நிமிஷம், சும்மா ஒரு 10 நிமிஷம், சும்மா ஒரு 5 நிமிஷம். அவ்வளவு நேரம்லாம் சொல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷம். நிமிஷத்துல தேவனுக்கு கொடுக்கிற நபர்கள் எல்லாம் உண்டு. ஏங்க சும்மா நம்ம 10ல் 1 மெயின்டைன் பண்ணுவோம். அதனால இப்படி சொல்றேன், 24 மணி நேரத்துல 10ல் 1 எவ்வளவு வரும்? 2 hours 40 அவ்வளவு கொடுக்கணுமா? ரொம்ப நேரமாச்சே டைம். நான் அடிக்கடி நினைக்கிறேன், நேற்று வந்து செய்தி தியானம் பண்ணும்போது டிக்ஷனரியில ஒரு விளக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனை திறந்து டிக்ஷனரியில பார்க்கலான்னு உள்ள போனேன். அந்த நேரம் ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. நோட்டிபிகேஷன் வந்தோன்னா சரி வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு மெசேஜ் இருந்துச்சு பிள்ளைக்குன்னு பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைமை பார்த்தா 1/4 மணி நேரம் ஓடி போச்சு. அப்பதான் நினைச்சேன், இந்த போன் நம்மளுடைய நேரத்தை திருட்டு. ஏங்க நாம இப்ப இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், போன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்குதா, இல்ல போனுடைய கண்ட்ரோல்ல நான் இருக்கிறேன்னா? போன் என்னோட கண்ட்ரோல் இருக்குதா, இல்ல போனுடைய கண்ட்ரோல்ல நான் இருக்கிறேனா? எல்லாருமே சொல்றீங்க போனுடைய கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கு. ஏன்னா இத்தனோண்டுல இருந்து 70 வயசு 80 வயசு ஆகி பல்லெல்லாம் போன பீசுக கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போனு. சமீபத்துல ஒரு வயசானவர் எனக்கு வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அப்ப நினைச்சேன், ஐயோ எந்த வயசானவரும் ஒரு ரீல்ஸ் ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல. அதுவும் யோசிச்சு பாருங்களேன், போன் பார்க்காத ஆளே இல்லைங்க. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு போன்ல ஆன் பண்ண தெரியாது, ஆஃப் பண்ண தெரியாது, ஒன்லி பேசிட்டு வச்சிருவேன். இப்ப அந்த ஆட்கள் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்டேட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பயந்துக்குவாங்க. எங்க ரொம்ப முக்கியங்க, நாளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நேரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம், கொடுத்த தேவனுக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன், இதெல்லாம் சிந்திக்கிறோம். இன்னைக்கு இதுதான் சிந்திக்க போறோம். கொடுத்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நேரத்தையும் என்னுடைய காலத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் சிந்திக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்களா, மேல உள்ள வசனத்தை. அதென்ன நாணமற்றவர்களை போல நடவாமல், இங்க 2 பேர் போட்டிருக்கு. ஒண்ணு நாணம் உள்ளவன் போட்டிருக்கு, இன்னொன்னு நாணமற்றவன் போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாணம் உள்ளவன் யாரு, நாணமற்றவன் யாரு? நாணம் உள்ளவன் காலத்தை பிரயோஜனப்படுத்துவான், நாணமற்றவன் காலத்தை வீணாக்குவான். 2 செய்யணுங்க. ஒண்ணு காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், இன்னொரு என்ன தெரியுமா செய்யணும்? ரெடீம் யுவர் டைம் ஆங்கிலத்துல போட்டுருவாங்க, மீட்டு கொள்ளணும்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம என்ன செய்யறோம்? நகையை போய் என்ன பண்றோம்? பேங்க்ல வைக்கிறோம். வச்சுட்டு அது யாருடைய நகைங்க? நம்முடைய நகை தானே, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது. பேங்க் உடையதா? பேங்க்ல இருக்கு, ஆனா யாருடையது? நம்மளுடையதுதான். அது ஒருவேளை அடைக்கலன்னு வச்சுக்கோங்க, காசை கரெக்டா குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, வட்டியை குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, யாருடையதா மாறிடும். இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு தொகையை கொடுத்து என்ன செய்யறேன்? மீட்டு கொள்றேன்ல. இப்ப என்னுடைய நேரத்துல இந்த போனுக்கெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும்? மீட்டு கொள்ளணும், கர்த்தருக்கு பயன்படுத்தணும்.
இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து அதுல இருந்து ஒரு மீட்பு வரணும். கர்த்தருக்கு பயன்படுத்த நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென். ஒருவேளை நம்ம போன் பயன்படுத்தாதவங்களா இருக்கலாம், இல்ல வேற பொழுதுக்கு பேசுறதே ஒரு நேரம், ஒரு டைம் பாஸா இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறது, புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு என்ன பண்றது, அப்படியே பேசுறது, அப்படியே ஒரு ரவுண்டிங் போடுறது, இந்த மாதிரி ஒரு பழக்கமும் இருக்கலாம். அதுல இருந்து என்ன செய்யணும், ஒரு மீட்பு நமக்கு வரணும். கர்த்தருக்கு நேரத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்? அது பொல்லாததுங்க. இப்ப நான் வேடிக்கையா சிந்திச்சு பார்த்தேன், அது கிடைக்க போறது கிடையாது. 10வதுல மதிப்பெண் கம்மியாகி போச்சு, 12வதுல மதிப்பெண் கம்மியாகி போச்சு. இப்ப உட்கார்ந்து ஆண்டவரே 10வதுல மதிப்பெண் கம்மியாயிடுச்சு, இப்ப என்னை விட்டீங்கன்னா நான் நல்லா படிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா? வருத்தம் வேணா படலாம், கரெக்டா? ஏன்னா கொடுத்த காலத்தை என்ன பண்ணிட்டேன், வருத்தம் வேணா படலாமே ஒழிய திரும்பி என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாதுங்க. இருக்கும் போதே என்ன செஞ்சுக்கணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஆலோசனை, இருக்கும் போதே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அடு கம்மியா மதிப்பு மார்க் ஆகி போச்சு, என்ன செய்யறது, அடுத்த முறை பார்த்துக்கலாம். போனது தானே, அதை மீட்க முடியுமா? மீட்க முடியாது, மீட்க முடியாது. காசு கொடுத்தா மீட்க முடியுமா? மீட்க முடியாது. என்ன தெரியுமா, காலம் பொறுப்போன்றது இல்லைங்க, காலம் உயிர் போன்றது. போனா கிடைக்காதுங்க, போனா கிடைக்க. ஒரு சகோதரி ரொம்ப வேதனையா இருந்துச்சு அந்த பொண்ணு பேசுறது கேட்கும் போது. ஒரு சகோதரி சொல்லிச்சான், வாலிப வயசுல இருக்கும்போது அம்மா அப்பா பேச்ச கேட்காம ஒரு தவறான ஒரு துணையை தேர்ந்தெடுத்துச்சு. துணையை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு ஏற்ற துணை, இன்னொன்னு நான் விரும்புகிற துணை. இந்த அம்மா ரெண்டாவது ஆப்ஷன்ல வந்துருச்சு. ஏற்ற துணைக்கு வரல, நாம் விரும்புகிற துணை. ஆண்டவரே அமைதியா இருப்பார், சில நேரத்துல ஆண்டவரே அமைதியா இருப்பார். ஏன் தெரியுமா, ஜென்டில் காட், அமைதியா இருந்தார். அந்த பொண்ணு திருமணம் பண்ணிருச்சு, குழந்தையும் பிறந்தது. குழந்தை இப்ப 1 வயசு கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு. இப்ப அந்த பொண்ணு சொல்லுது, என்ன சொல்லுச்சு தெரியுமா, இப்ப என் வாழ்க்கைய எரேஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்கும். என் வாலிபத்துக்கு நான் போய் எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு நான் ஒரு திருமணத்தை பண்ணிருப்பேன், எங்க அம்மா அப்பாவோட விரும்பிருப்பேங்க. வருத்தப்படலாம்மா, போக முடியுமா? போக முடியாதுங்க. ஆண்டவர் இப்பயாவது அந்த உணர்வை கொடுத்தாரேன்னு மகிழ்ச்சி படலாம், ஆனா போக முடியுமா? போக முடியாது. ஏன் தெரியுமா, காலம் பொன் போன்றது இல்ல, உயிர் போன்றது. போனா கிடைக்காதுங்க. இருக்கிற போது நாணமாய் பயன்படுத்தணும். அதனாலதான் நாணம் உள்ளவன் காலத்தை பிரயோஜனப்படுத்துவேன். ஒவ்வொரு நாளும் நாணமா வாழணுங்க, ஒவ்வொரு நாளும் கவனமா வாழணுங்க. அப்படிதான் போச்சுது, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஏன் தெரியுமா, இந்த நேரம் போனா கிடைக்காது. 2வது பாயிண்ட், ஏன் தெரியுமா காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், கொடுத்தவர் தனக்கு கேட்பார். இந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 14:12. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு இது கண்டிப்பா நடக்கும். இதுல இருந்து தப்பிக்க முடியுமாங்க? முடியுமா? முடியும் யாரும் நினைக்கிறீங்களா? பணத்தை ஒப்புவிச்சே ஒரு சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். மத்த 25ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து வாசிக்கும் போது நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாமா? மத்த 25ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து கொஞ்சம் வேகமா வாசிங்களா. 14ல இருந்து வாசிங்க. அன்பியும் தாளந்தும் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, எஜமான் எங்க போறாரு? வெளியில போறாரு. வெளியில போகும்போது தன்னுடைய சேவகர்களுக்கெல்லாம், தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு. என்ன பொறுப்பு தெரியுமா? தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஏங்க ஒருத்தனுக்கு 5, ஏங்க ஒருத்தனுக்கு 2, ஏங்க ஒருத்தனுக்கு 1.
இப்ப சங்கீதத்துல சொன்னான், பார்சியாலிட்டி பார்க்காத தெய்வம் தானே, ஏன் 5 ஏன் 2 ஏன் 1? அவங்கவுங்க திறமைக்கு என்னவோ அவன் பார்சியாலிட்டி பார்க்க மாட்டாரு, அவனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் என் அளவு கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாமு ஈசாக்க கூப்பிட்டு மோரியா மலைக்கு போகும்போது ஆபிரகாம் ஈசாக்குடைய தலையில ஒரு வெயிட் வைப்பாரு. கவனிச்சிருக்கிறீங்களா? அது என்ன தெரியுமா வைப்பாரு? விறகு கட்டையெல்லாம் வைப்பாரு. நான் யோசிப்போம் அடிக்கடி படிக்கும் போது, இந்த அப்பாவுக்கு தான் பிள்ளை எவ்வளவு தூக்குவானு தெரியும். இந்த அப்பாவுக்கே தெரிஞ்சுச்சுன்னா இந்த அப்பாவுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஏன் அளவு தெய்வனுக்கு தெரியும். ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 கொடுத்துட்டு அவர் வந்து சொன்னாரா, டே நான் திரும்பி வருவேன், 3 மாசம் கழிச்சு வருவேன், வந்து கேட்பேன், நீ என்ன பெருக்கிக்கணும் எதுவும் சொன்னாரா? எதுவும் சொல்லல. அவர் பார்த்து கிளம்பி போயிட்டாரு. அடுத்த வார்த்தை ரொம்ப அழகம், வெகு காலமான பின்பு. அங்கிருந்து வாசிங்களா, வெகு காலமான பின்பு. 19 வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் என்ன கேட்டானா? கணக்கு கேட்டார். போனவங்க சொல்லிட்டு போனல நீங்க, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, திரும்பி வருவேன் நிச்சய கணக்கு கேட்பார். அந்த எஜமான் என்ன பண்ணாரா, வந்து கணக்கு கேட்டான். அடுத்து பியூட்டிஃபுல்லா 20 வாசியில 5 தாளந்தை வாங்கினவன் 3 பேர் வந்து நிக்கிறாங்க. 5 தாளந்தை வாங்கினவன் தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்து அவைகளை கொண்டு இதோ வேற 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். ஒரு 2 ஸ்டான்ஸா பேசுறாரு. எத்தனை ஸ்டான்ஸா? 2 ஸ்டான்ஸ். 5 தாளந்தை என்று கொடுத்தீங்க, வேற 5 தாளந்தை பிசினஸ் பண்ண, வேற 5 தாளந்தை சம்பாதிச்சு. அடுத்து 21 அவருடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட உண்மை? கொஞ்சத்துல கொஞ்சம் உண்மை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட உண்மை தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர், ஆனா அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது கொஞ்சம் உண்மையா, கொஞ்சம் உண்மை. ஒருவேளை உங்க ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பொறுப்புல கொடுத்திருக்கலாம், ஒருவேளை ஸ்தானமும் கொடுத்திருக்கிறாங்களா, கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் தான். கணவன் என்கிற ஸ்தானம், மனைவி என்கிற ஸ்தானம், பிள்ளைகள் என்கிற ஸ்தானம், இதெல்லாம் கொஞ்சமா உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த ஊழியம் திருச்சபை கொடுத்தது இல்ல, கர்த்தர் கொடுத்தது. இந்த ஊழியத்துல உண்மையா இருக்கிறோமா? சிந்திக்கணுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் சொல்லுவாங்க, அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். அதிகாரியா வைப்பேன். வாசிங்களேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் வார்த்தையை சொல்லும் போது எஜமானுடைய முகம் எப்படி இருந்திருக்கும்? உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று யாரை பார்த்து சொன்னாரு? அந்த 5 தாளங்கள் காலத்தை பயன்படுத்தணும்னு பார்த்து சொன்னார். 22 எடுத்து வாசிங்க. 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை. இவரு 2 சென்சர் 2 தாளந்தை கொடுத்தீங்க, நான் 2 தாளந்தை சம்பாதிச்சேன். 23 வாசிங்க. அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நீனு எங்க பிரவேசிக்கணும்? எஜமானுடைய என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாருங்க தேவன். அடுத்து வாசிங்க. 24 ஒரு தாளந்தை வாங்கினவர் இதுதான் மெயினானவர். ஒரு தாளந்தை வாங்கினவர் என்ன பண்றாரு? முன்னாடி வந்துட்டாரா? ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். அவங்க எல்லாம் எவ்வளவு பேசுனாங்க? அவங்க 2 5 தாளந்தை கொடுத்தீங்க, 5 தாளந்தை உங்கள்கிட்ட 5 கொண்டு வந்துட்டேன், பெருக்கி கொண்டு வந்துட்டேன். 2 ஸ்டான்ஸா. நம்மளால எவ்வளவு ஸ்டான்ஸா தெரியுமா பேசுறாரு? 6 சென்டென்ஸ் பேசுறாரு. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நீதான் ஃபர்ஸ்ட் பெருக்கி இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? புதைச்சு வச்சுட்டு. ஆண்டவர் அழகா அவனை பார்த்து கேட்பாரு, உங்களுடையதை வாங்கி கொள்ளுங்கப்பான்னு கேட்பான். ஆண்டவர் அழகா சொன்னாரு பாருங்க. 26 எடுத்து வாசிங்களா. சீக்கிரமாக பொல்லாதவனும் என்ன பேர் வைக்கிறாரு அவனுக்கு? பொல்லாதவனும். ஒரு காரியத்தை நான் சொல்றேங்க, அவங்க எல்லாம் 2 வார்த்தை தான் பேசுறாங்க, இவங்க நிறைய பேசுறான். காரணம் என்ன தெரியுமா? கிரியை உள்ளவன் எப்பயுமே கம்மியா தான் பேசுவோம். ஒரு பழமொழி உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேச்சு பிடிச்ச நாய் எவ்வளவு பேசுறான்னு வச்சீங்களா? நீ விதைக்காத இடத்துல இருக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நீங்க கொடுத்துட்டீங்க, நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். இவ்வளவு பேசணும். அந்த பேசுற ஜோருக்கு வேலை செஞ்சிருக்கலாம்ல.
ஆனா அவன் பேசுறது 2 வார்த்தை தான். 5 கொடுத்தீங்கப்பா, 5 நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாதவனுக்கு கர்த்தர் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? பொல்லாதவனே, சோம்பேறிய. வாசிங்க. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அறிஞ்சிருக்கிறீல்ல? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியது இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டி என்னால வசதினா வேற யார்கிட்டயாவது பிரிச்சிருக்கலாம்லடா, நான் வந்து வாங்கியிருப்பேன்ல. நீ அதுவும் செய்யல, சும்மாவே இருந்திருக்க. அடுத்து 28 எடுத்து வாசிக்கல. அவரிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாரும் கவனிங்கள. அவனிடத்தில் இருந்து தாளந்தை எடுத்து என்ன பண்ணாரா? 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். இவன் செய்யல, விட்டுலாம்ல. ஏன் எடுத்து அங்க கொடுக்கிறாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்க. இதுதான் ஆண்டவருடைய மெத்தடு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீங்க துதிக்கலன்னா இந்த கல்லு, கர்த்தர் நமக்கு ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம், கர்த்தர் நமக்கு பொறுப்புகளை கொடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம், கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த ஊழியத்தை சரிவர செய்யவில்லை என்றால் இதை பிரிங்கி அந்த கர்த்தர் கொடுப்பாரு. இது யார் கொடுப்பாங்க? கர்த்தர் தான் கொடுப்பாரு. ரொம்ப ஜாக்கிரதையானது. ஒன்னையும் வாங்கி எங்க கொடுத்துட்டாரு? 10 உள்ளவன் கொடுத்துட்டாருங்க. அது ப்ரமோஷனோட போனான். ஒன்னையும் வாங்கி கொடுத்துட்டாரு, 10 ப்ரமோ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இஷ்டப்படி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் சித்தத்தின்படி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு கொஞ்சம் உண்மை எனக்கு லைஃப்ல வேணும், கொஞ்சம் உண்மை எனக்கு வேணும். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரா? எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. 20 வாசிங்கள 29 30. என்ன பேரா? பிரயோஜனமற்ற, காலத்தை பிரயோஜனப்படுத்தாத ஒரு ஊழியக்காரனே, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அவன் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், நீ அங்க போ அப்படின்ட்டு. நாம எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்க போறோமா, இல்ல அழுகையும் கற்கடிப்புமா இருக்கிற இடத்துல போய் பிரவேசிக்க போறோம்? நம்ம கையில தான் இருக்கு. காலத்தை பிரயோஜனப்படுத்துறவன் தான் சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். ரொம்ப சிந்திக்கணுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை கொடுத்துருவார். நம்ம பேசுவோம் தெரியுமா, ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு. ஏன் இந்த காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? இந்த காலத்தை நான் சரியா பயன்படுத்தணும்னு வைங்களேன், எனக்கு ஒரு பேரு வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? பொல்லாதவன், சோம்பேறின்னு ஒரு பேர் வைக்கிறேன். அதுக்கு ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 11 எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 6 6ல இருந்து 11. ரொம்ப அழகா இருக்கும் இந்த வசனம். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 6. யார போய் பார்த்து கத்துக்க சொல்றாரு? எறும்பு கிட்ட போய். என்னைய எறும்புகிட்ட போய் என்ன பண்ணிக்க கத்துக்க. அதே நீதிமொழி 30 எறும்பை பத்தி சொல்லுவாரு. அது அர்த்தமான நம்மள யாருங்க? விசேஷமானவர்கள் தானே, விலையேற பெற்றவர்கள் தானே. இந்த விலையேற பெற்றவனை யார்கிட்ட போய் நம்ம கத்துக்க சொல்றாரு? அர்த்தமான சந்திரிட்ட போய் நாமத்தை. ஏன் தெரியுமா? அதுக்கு பிரபு இல்ல, அதிகாரி இல்ல, தலைவன் இல்ல, ஆனாலும் அது காலத்தை பிரயோஜனப்படுத்துது. கவனிச்சிருக்கீங்களா? எதுக்குங்க எல்லா நிறுவனத்திலையும் டீம் லீடர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க? எதுக்குங்க எல்லா நிறுவனத்திலையும் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க? காரணம் என்னங்க? எதுக்காக இருக்கிறாங்க? இல்லன்னு வைங்களேன், நம்மளால வேலையை செய்ய மாட்டான். இருக்கும் போதே தக்காளி கொடுத்துருவான். அம்பாலு இருக்கும் போதே வேலை செய்ய மாட்டான், இல்லாம போது சுத்தமா. அப்ப வேலை வாங்குவதற்காக யார் இருக்கா? ஒரு லீடர் இருக்கிறாங்க, ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க. ஆனா அந்த எறும்புக்கு லீடர் கிடையாதுங்க, பிரபு கிடையாதுங்க, அதிகாரி கிடையாதுங்க. ஆனா கோடை காலத்துல என்ன தெரியுமா செய்யலாம்? போய் ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. மழை காலத்துல அதால வெளியே வர முடியாது, மழை காலத்துல அதால வெளியில வர முடியாது. அதனால கோடை காலத்துல ஓட்டி பண்ணுது. அப்பைக்கு சாப்பிடணுமா, அடுத்து மழை காலத்துக்கு சேர்த்து வைக்கணுமா? எவ்வளவு வேலை செய்து பார்த்தீங்களா? அங்க போய் கத்துக்க. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், இந்த எறும்பு இருக்கு தெரியுமா, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு போயிட்டே இருக்கும். அடிக்கடி இங்க கூட சொல்லுவாங்க, சபையில ஒரு இடத்துல எறும்பு இருக்கு, மருந்து போடணும் அப்படின்னு ஒரு வாலிபன் சொல்லும் போது அந்த எறும்பை கவனிக்கும்போது இப்படியே லைனா போயிட்டு இருக்கு.
அதுல போய் கத்துக்கணுங்கிறாரு. அதுல இருக்கிற ஒழுங்கு எவ்வளவு வேதனையா எழுதியிருப்பாரு. எழுதுறது யாரு? நீதிமொழிகளை ஞானி. ராஜஸ்திரீகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இவருடைய ஞானத்தை குறிச்சு. அந்த ஞானி எழுதுறாரு, ஞானத்தை எங்க தெரியுமா போய் கத்துக்க? எல்லோருத்த போய் கத்துக்க. அதுக்கு லீடர் கிடையாது, அதுக்கு தலைவன் கிடையாது, பிரபு கிடையாது. ஆனா என்ன பண்ணுது? நேர்த்தியாக வேலை செய்யுது. அடுத்து வாசிங்களேன். 8, 6, 7, 8. 8 வாசிங்க. நீ எவ்வளவு நேரம் படிச்சிருப்பாங்க? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? நீங்க சொல்லுங்களேன். இந்த கேள்விக்கு யார் பதில்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு? இப்ப காலமெல்லாம் மாறி போச்சுங்க. ஏன் தெரியுமா? நான் இங்கே பசங்களோட பேசும்போதெல்லாம் சொல்லுவான், கல்லூரியில இதுதான் நைட்டு முழுக்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பசங்க? நைட் டியூட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? காலையில கோழி கூவும் போதுதான் போர்வையை போத்துவான். கோழி கூவும் போதுதான் போர்வையை போத்துவான். அவன் மத்தியானம் காலைல சாப்பாடே சாப்பிடுற நேரம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மணி 3 மணி அப்பதான் எழுந்திருப்பான். ஏன் தெரியுமா? நைட்டு முழுக்க வேண்டுகிட்டு. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? ஆண்டவரும் கேட்கிறார், எப்படா தூக்கத்தை விட்டு எழுந்திருப்ப? வீட்டுல இருந்து சபைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இப்ப வரப்ப ஒரு ஃபேமிலி யாரும் தெரியல, அவங்க சபைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரியுது, அவங்களுடைய உடையிலே தெரியுது. ஏன்னா நீ வாரம், அதனால வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாங்க. எல்லாரும் இங்க பகுதியில பார்த்தேன். எல்லாரும் என்ன செய்யறாங்க? புருஷனா கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் 6:30 மணிக்கு இருக்கும். கிளாஸ் ஆகும்போது நல்லா நீட்டா ஃபேமிலியா ஏறி அவுட்டர்ல இருக்கு போல சபை, கார்ல கிளம்புறாங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அவுட்டர்ல இருக்க சபை கண்டிப்பா அவுட்டர்ல தான் இருக்கும். இல்லைன்னா 2 வீலர்ல போயிருக்கலாம். கார் அடிச்சு கிளம்புறாங்க. என்ன செய்யறாங்க? கரெக்டா எத்தனை மணிக்கு சபை தெரியல, நீட்டா கிளம்பி போறான். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம்? பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, தூரத்துல இருக்கிற விசுவாசிகள் ஆரம்பத்துக்கு வந்துருக்கு. இந்த பகுதியை சுத்தி இருக்கிற விசுவாசிங்க 7:30 மணிக்குதான் உள்ள இல்லட்டே ஆகுது அப்படிமா. சோமர் சம்பட்டியில இருக்கிற விசுவாசிங்க, உயர்முண்டாமலையில இருக்கிற விசுவாசிகள் ஆரம்பத்துக்கே வந்துருவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு 2 தெருதான், நடந்து வந்தாலே 2 minutes தான் ஆகும். ஆனா எவ்வளவு நேரத்துல ஆகும்? 7:40 போல வரலாம். எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? காலம் பெண் போன்றதுங்க. இன்னைக்கு நம்ம ஆதியிலாம் 4 மணி நேரம் நடக்கும் ஆராதனை. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 10 மணிக்கு தான் முடியும் ஆதியிலாம். இப்பெல்லாம் 2 மணி நேரம் வந்துருச்சு. இன்னும் சுருக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குதாங்கிற மாதிரி ஒரு சில பேர் பாக்குறீங்க. இன்னும் சுருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? நிறைய இடத்துல 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் சர்வீஸ், 1.5 மணி நேரம் தான் சர்வீஸ். 1.25 மணி நேரத்துல முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஏன் தெரியுமா? நமக்கு என்ன ஆயிடுது? உட்கார முடியல. ஏங்க அது ஒரு பாக்கியங்க. கடவுள் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பாக்கியம். தாவீதுல போய் கேட்டு சொல்லுங்கன்னா, தாவீது ஒரு வேளை உயிரோடு இருந்தாருன்னா போய் கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, ஜாமக்காரன் போல எப்படா விடியும் கவனிச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார. ஜாமக்காரன் எப்ப விடியும் நம்ம வீட்டுக்கு போலாம்னு நினைப்பாரு. அது போல தாவீது நினைப்பாரா, எப்படா விடியும் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். அந்த ஒரு ஆர்வம் பயிற்சி பார்த்தீங்களா? காலத்தை நான் எப்படி பயிர் செய்கிறேன், ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? சுறுசுறுப்புள்ள தெய்வம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு அம்மாவை பாக்குறதுக்காக இயேசு போனார். யார் அது? சமாரியா ஸ்திரீ. அவர் எங்க இருந்து தெரியுமா போனாரு? யூதேயாவில இருந்து போறாரு. சரிங்களா? யூதேயாவில இருந்து எங்க போறாரு? சமாரியா வழியா போறாரு. இது ஆக்சுவலா எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா? ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குமா. நான் தேடி பார்த்தேன், ஒரு 65 கிலோமீட்டர். எத்தனை நாள் நடக்க முடியும் தெரியுமா? ஒரு 1 நாள்ல இருந்து 2 நாள் நடக்க முடியுமா? ஏசு நம்ம எத்தனை நாள் நடந்து போனாரு? 2 நாள் நடந்து போனார். ஏசு எத்தனை நாள் பிரசங்கம் எடுத்தாரு?
திரளான ஜனங்கள் வார்த்தையை கேட்க வந்தாங்க. எத்தனை நாள் பிரசங்கம் எடுத்தாரு? சாப்பிடாம எடுத்தாருங்க. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சாப்பிடாம. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? சுறுசுறுப்புள்ள தெய்வம். சுறுசுறுப்புள்ள தெய்வம். அதன் காலத்துல நேர்த்தியை செய்கிறவரா. அவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? சோம்பேறியா இருக்கலாமா? சுறுசுறுப்பா இருக்கணுங்க. எனக்கு சில பேரை பார்த்தா பரிதாபமா இருக்கும். திருச்சபைக்குள்ள வந்தோன்னு சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா கர்த்தருடைய சமூகத்துல இருங்களேன், பெரிய ஆசீர்வாதம். ஒரு வசனத்தை காமிச்சு கொடுத்து முடிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 எடுத்து வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13. சீக்கிரம் முடிச்சிடலாம் இன்னைக்கு. லூக்கா 6:12-13. அந்நாட்களிலே இவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ராம் முழுவதும் என்ன அர்த்தம்? முழுவதும் நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாரா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்து வாசிங்க. பொழுது விடிந்த போது பொழுது விடிஞ்சிருச்சு, பெட்ல போய் படுத்துக்கிட்டாரு. அப்படித்தானே? என்ன போட்டு தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ நைட்டு முழுக்க ஜெபம் பண்றாரு. பொழுது விடிஞ்சோட சீஷர்களை வரவழைச்சு என்ன பண்றாரு? 2 பேர் ஊழியம் பண்றாரு. தூங்கினாரா இல்லையாங்க? சுறுசுறுப்புள்ள தெய்வங்க நாம ஆண்டவர். நாமளும் அந்த சுறுசுறுப்பு நமக்கு வேணும். சோம்பல் வேணாம். பொல்லாதவன் பேர் எடுக்க வேண்டாம். சோம்பேறின் பேர் எடுக்க வேண்டாம். புரோஜனமற்றவன் பேர் எடுக்க வேண்டாம். புரோஜனமுள்ள ஊழியன்னு பேர் எடுப்போம். கர்த்தருடைய சந்தோஷத்திற்கு பிரவேசின்னு அந்த ஒரு சாக்கியத்தை நாம் பேர் எடுப்போம். ஆண்டவர் ஏன் இந்த காலத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 தலைப்பை சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா அந்த காலத்தை கொடுக்கிறாரு? நம்ம அடிக்கடி பெருமையா பேசுவோம். 30 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலத்தை ஏன் தெரியுமா கொடுத்திருக்காரு? 2 காரியத்துக்காக இந்த காலத்தை கொடுத்திருக்காரு. முதலாவது, ஒரு வளர்ச்சியை தெய்வம் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் யாரா இருக்கணும்? போதகராய் இருக்க வேண்டும். நல்லா சொல்லுங்க. காலத்தை பார்த்தா யாரா இருக்கணும்? போதகரா இருக்கணும். ஆனா இவங்க யாரா இருக்கிறாங்க? வாசிங்களேன். தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா நீங்கள். காலத்தை பார்த்தா நீ யாரா இருக்கணும்? போதகரா. ஆனா யாரா தெரியுமா இருக்கணும்? தொட்டிப்பால் குடிக்கிற குழந்தையா. இந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்புங்க. எதுக்கு தெரியுமா அந்த காலத்தை கொடுத்திருக்கிறாரு? சம்பந்தமா வாழ இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி என்று இருக்கணும். குழந்தையா இருந்த போது குழந்தைய போல, புருஷனான போதும் வளர்ச்சியை தெய்வம் எதிர்பார்க்கிறாருங்க. வளர்ச்சி எதிர்பார்க்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்ல சோதனை தெரியுமா? நல்ல துதிப்போம் தெரியுமா? நல்ல பைபிள் வாசிப்போம் தெரியுமா? காலமாக காலமாக கழுத குட்டி போடுன்னு பார்த்தா கழுத தெரிஞ்சு என்னவா மாறுது? கழுதை என்னதான் போடணும்? ஆனா கழுதை என்னவா மாறிடுச்சு? கட்ட எறும்பா மாறிடுச்சான். ஒரு தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு ஏழை தாய்ங்க, அந்த ஏழை தாய் வீட்டுக்கு ஒரு மனுஷன் சாப்பிடறதுக்காக போயிருந்தாரு. ஏதோ ஒரு உதவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போகும்போது வீட்டை சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒண்ணு மாத்திரம் நல்லா தனிச்சுன்னு தெரிஞ்சிச்சான். அது என்னன்னா, ஷோகேஸ்ல ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு இருந்துச்சான். ஷோகேஸ்ல ஃப்ரேம் பண்ணி ஒரு டாக்குமெண்ட். அத அவர் பக்கத்துல போய் பார்த்தாரு. அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்ல, குட்டி இல்ல, யாரும் இல்ல. பக்கத்துல போய் பார்க்கும்போது, அம்மா இது என்ன தெரியுமாமா அப்படின்னாரு. இது நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயாட்ட வேலை பார்த்தேன். அந்த ஐயா கொடுத்த பரிசு அவர் ஞாபகமா நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா. அவர் சொன்னாராம், அவர் சொத்துல ஒரு பங்கு அவனுக்கு எழுதி வச்சிருக்காரு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணிருக்க? அனுபவிக்கல. இனிமே நீ அனுபவிச்சாலும் நீ இப்பயும் இருக்க. இனிமே நீ அனுபவிக்கவா முடியாது. அந்த அம்மா இழந்துருச்சுங்க. அதே மாதிரிதான் இந்த பொக்கிஷன் கையில தான் இருக்கு, அனுபவிக்கிறதே இல்ல விசுவாசிங்க. இது எங்க தூங்கிட்டு இருக்குது? ஷோகேஸ்குள்ள தூங்கிட்டு இருக்குது. எடுத்து பார்த்தா கையில உள்ள ப்ளூ பிரிண்ட் இதுல பதிஞ்சிடும். சுத்தி மேல எங்க இருக்குது? தூசி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூசியை தட்டி எடுத்துட்டு வரோம். ரொம்ப முக்கியங்க.
ஷோகேஸ்ல இருந்து பிரயோஜனம் இல்ல, உள்ளத்துக்குள்ள இருக்கணும் வசனம். வசனத்துல ஒரு வளர்ச்சி. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு அதிகாரம் வாசிச்சோம், இப்ப எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம்? இப்ப ஒரு வசனம் வாசிக்கிறேன், அது கேலண்டர்ல தான் வாசிக்கிறேன். ஏங்க குறையுது? தேரணும் தானே, ஏன் குறையுது? காலத்தை பயிர் செய்யலையே, காலத்தை பார்த்தா போதகரா இருக்கணுமே. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னமும் குழந்தையாக இருக்கிறோம். சரி, ஊழியத்துல ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? துதியில ஒரு வளர்ச்சி இருக்குதா? அப்பெல்லாம் துதிச்சோம், இப்ப சண்டை மட்டும் துதிக்கிறோம். தாவீதை மட்டும் காமிச்சு கொடுக்குறேன். தாவீது எத்தனை முறை நம்ம துதிப்பாராம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை? 7 முறை துதிப்பாராம். ஆனா தாவீது சொல்றாரு, எனக்கு இதுவும் பத்தல, இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? 7 முறை துதிக்கிறாருங்க ஒரு நாளைக்கு. வாரத்துக்கு எத்தனை முறை? 49 முறை. இதுவும் பத்தல, இன்னும் துதிப்பேன். ஒரு வளர்ச்சி இருக்கணும் இல்லைங்க, வளர்ச்சி இருக்கணும் இல்ல. வளர்ச்சி இல்லாம ஒரு குழந்தை இருந்துச்சு வைங்களேன், அந்த குழந்தையோட பேர் என்னங்க? வளர்ச்சி இல்லாத குழந்தையோட பேர் என்ன? ஊனமுற்ற குழந்தை. அதுக்கு ஆங்கிலத்தில் அழகு டிசைபிள் செய்தான். நம்மளாம் என்ன விசுவாசி? டிசைபிள் விசுவாசியா? டிசைபிள் விசுவாசியா இல்லையங்க. வளர்ச்சி இருக்கணும்ல. துதியில ஒரு வளர்ச்சி, ஜெபத்துல ஒரு வளர்ச்சி, ஊழியத்துல ஒரு வளர்ச்சி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிங்கள. அப்போஸ்தலர் 9:20 நேர்த்தியா இருக்கும் வசனம், எடுத்து வாசிங்க. 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயம். தாமதமின்றி ஆண்டவர் சவுலுக்கு தரிசனம் பண்ணார். தரிசனமான உடனே இவர் ஒப்பு கொடுத்துட்டார் முழுசா. கண்ணு போயிருச்சு. 3 நாள் கழிச்சு என்ன வந்துச்சு? பார்வை வந்துச்சு. பார்வை வந்தோடனே சீக்கிரங்கள்ட்ட போய் கொஞ்ச நாள் தங்குறாரு. தங்கிட்டு அடுத்த வசனம் தான் அந்த வசனம், தாமதம் அப்படி எழுதுற மாதிரி தான். வித்தவுட் டிலே ஊழியம் செய்ய புறப்பட்டான்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்கன்னு சொன்னாரு. தாமதமின்றி போயிட்டோமா? இந்த பிரதர் நல்ல ஊழியம் செய்யறாருல்ல, இந்த சிஸ்டர் நல்ல ஊழியம் செய்யறாருல்ல, சபையில ஆட்சிமாக்கள் நிறைய கொண்டு வராருல்ல, மெச்சி அவங்கள மெச்சிக்கிட்டது போதும். அவனவன் கணக்கு ஒப்புவிக்கணும்னு போட்டிருக்குதா, இல்ல அந்த சிஸ்டருக்காக நான் கணக்கு ஒப்புவிக்கணுமா? அப்படித்தானே? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இதுதான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் என்ன பிரயாசப்படுகிறேன்? இன்னைக்கு சங்கீதமும் இதுவும் ஒத்து போனதால மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பிரயாசப்படுறேன்? கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கு? வந்து போற விசுவாசியா நம்ம இருக்கக்கூடாதுங்க. கர்த்தர் நம்மள என்ன தெரியுமா அழைக்கிறாரு? சீஷர் ஆக்கும்படி கர்த்தர் நம்ம அழைச்சிரு. முதலாவது நாம யாரா இருக்கணும்? எத்தனை பேருங்க இயேசுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம்? பிரதர் கங்க்ராட்ஸ், நல்ல ஊழியம் பண்றீங்க. என்ன எப்படி அடுத்தவங்க மெச்சுக்குவாங்க? தாமதமின்றி என்ன பண்ணாராம்? இயேசுவை பிரசங்கித்தாராம். நாம யாருக்கு பிரசங்கிக்கிறோம்? நம்மளை சுத்தி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்க வேண்டியது யாருடைய கடமை? செய்யறோமா? செய்யலையே. ஏன் செய்யல? விருப்பம் இல்ல, தோணல, செஞ்சா கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? அதுக்குரிய வாழ்க்கை இல்லை. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2வது ஒரு தலைப்பு கொடுக்குறேன். வளர்ச்சி முதல் தேவை, 2வது என்ன தெரியுமா தேவை? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, என்ன முன்பாக? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. எப்படி நடக்கணுமா? ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. யாருக்கு முன்னாடி? புறம்பே இருக்கிற நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி, சபைக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு விசுவாசி எப்படி நடக்கணுமா? ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொடு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் எதற்காக தெரியுமா எனக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார்? நான் சாட்சியாவாலதான் கர்த்தர் காலத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது வளர்ச்சிக்காக காலத்தை கொடுத்திருக்கிறார். 2வது என்னுடைய சாட்சியுள்ள ஜீவியத்துக்காக கர்த்தர் காலத்தை கொடுத்திருக்கிறார். எப்படியும் வாழணும்? சாட்சியா வாழும்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எப்படி இருப்பீங்களா? எனக்கு சாட்சிகளா இருக்கு. அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? எனக்கு பொருந்தாதா? சாட்சியா வாழதானே நினைச்சிருக்கிறாரு. நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு பவுல் ஒரு பகுதியில் அழகா சொல்லுவாரு. 2 கொரிந்தியர் எடுத்து வாசி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் நிப்போம் அந்த பகுதியில. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் அப்படின்னு அர்த்தம். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நான் முன்மாதிரியா இருக்கிறேங்கிறாங்க. விசுவாசிக்கு எப்படி இருக்கணும்? இடரெல்லாம் இருக்கக்கூடாது. உலகத்தானுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும், இடரெல்லாம் இருக்கக்கூடாது. பவுல் அப்படிதான் சொல்றாரு. நற்கந்தம் என்ன அர்த்தம்? நற்கந்தம் நற் பிளஸ் கந்தம். நற்கு என்னதும் அர்த்தம் நல்லன்னு அர்த்தம். கந்தம் என்னதும் அர்த்தம் வாசனை திரவியம் அர்த்தம். இனிமையான ஒரு வாசனையை கொடுக்கிற சென்ட். யாரை பத்தி சொல்றாரு? அவர் சொல்றாரு நாங்கள்ங்கிறாரு. எனக்கும் தான் பொருந்தோம். நாம எப்படி தெரியுமா இருக்கணும்? சுத்தி உள்ளவங்களுக்கு ஒரு சென்ட் மாதிரி நம்ம ஜீவி இருக்கணுமா? வரவேரி பக்கம் இங்க போனோம்னு வச்சுக்கோங்க. இந்த சாக்கடையை தாண்டும் போது பயங்கரமான ஒரு நற்கந்தம் இருக்கு. அது நற்கந்தமா? அது துர்கந்தம், நாட்டம். இப்பெல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் மோசமா இருக்குமா? அப்பெல்லாம் ஏதோ ஒன்று தப்பி தப்பி காலை வச்சுட்டா அவ்வளவுதான். அந்த செருப்பை நீங்க இனிமே அருவருப்பா இருக்கும். நம்ம லைஃப் எப்படி இருக்குது? நற்கந்தமா இருக்கணுங்கிற ஆண்டவரு. வாசனை திரவியமா? என் பேச்சு பிறருக்கு வாசனையா இருக்குதா? என் சிந்தனை பிறருக்கு எப்படி இருக்கு? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கேட்கும்ல. நற்கந்தம் எங்க போச்சு? நற்கந்தம் எங்க போச்சு? இவங்க எப்படி வாழ அழைச்சிருக்கிறாரு? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரு காஸ்ட்லி சென்ட்டுங்க. என்ன சென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்போம் தெரியுமா? நல்லா இருக்கு, வாசனையா இருக்கு, என்ன சென்ட்? அந்த வாசத்தை வச்சே கேட்பான். அந்த மாதிரி ஒரு விசுவாசியுடைய ஜீவியை இருக்கணும். இன்னொரு வாசனம் மத்திய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. இவ்விதமாயினா எவ்விதமாய் மேல 13ல இருந்து வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். யாரு? பக்கத்துல கையை காட்டி சொல்லுங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு எப்படி இருக்கீங்களா? உப்பாய் இருக்கிறீர்கள். வீட்டுக்கு மேல உப்பா இருக்கிறோமா? அடுத்து உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்பட்ட உப்பா இல்ல சாரம் ஏறின உப்பா? சாரம் இல்லாத உப்பா, சாரம் ஏறின உப்பா. அடுத்து வாசிங்க. வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்று. சாரம் இல்லைன்னா எதுக்கு உதவாதான்? வெளியேதான் மிதிக்கதான் என்ன பண்ணும்? உதவும். அடுத்து வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ரெண்டாவது என்ன பண்றாரு? நீங்க உலகத்துக்கு யார பார்த்து? நம்மளை பார்த்து சொல்றாரு உலகத்துக்கு வெளிச்சமா. அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவுக்கு, சரி அட்லீஸ்ட் வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கிறோமா? உலகத்துக்கு வெளிச்சம்ங்கிறாருங்க. சங்கீதத்துல ஒரு காரியம் சொன்ன ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. இந்த காரியம் பூமியின் குடிகளே அப்படிங்கும் போது பிச்சிலே 9% தான் எங்க பூமியின் குடிகளேன்னு சொல்றது. உலகத்துக்கே வெளிச்சங்கிறாருங்க. யார பார்த்து தெரியுமா? வீட்டுக்கே இருட்டா இருக்கிற நம்மளை பார்த்து வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வாசிங்களேன். விளக்கை கொளுத்தி மரத்தால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசினால சுத்தி உள்ள எல்லாரும் பிரயோஜனப்படுவார்கள் அர்த்தம். உண்மையா? பாரமா நினைக்கிறாங்க, பிரயோஜனமா நினைக்கிறாங்களா? உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உப்புடைய தன்மை என்ன தெரியுமா? கெட்டு போகாம பாதுகாக்கும். சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அந்த வீடியோ இவ்வளவு பெரிய மீனிங்க.
அவர் மீனவர் போல இருக்கு, இவ்வளவு பெரிய மீன். அந்த மீனை என்ன செய்யறாங்க? கருவாடா மாத்துறாங்க. என்ன ப்ராசஸ் தெரியுமா? நல்ல மீன் கட் பண்ணி நடுவுல கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ணிட்டு நல்லா மஞ்சத்தூள், நல்லா கல்லுப்பு மூட்டை கணக்குல கொட்டுறாங்க. கொட்டி மேல ஒரு ஓலப்பாய் எடுத்து நல்லா கட்டி என்ன தெரியுமா செஞ்சாங்க? மணல்லாம் தோண்டி பூமிக்குள்ள இறக்குனாங்க. அதுக்கு பேர் ஒரு கருவாடு வேற சொன்னாங்க. என்ன கருவாடுன்னு தெரியல, ஏதோ ஒரு அக்கா தெளிவா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அந்த பற்ற கருவாடா? அந்த கருவாடா? அந்த கருவாடு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எது பயன்படுது? ஆண்டவர் அதுதான் என்ன பார்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா? சுத்தி உள்ளவங்க கெட்டு போயிட்டு இருக்கிறான், அவன் கெட்டு போகாதபடி என் வாழ்க்கை இருக்கணும். ஒரு வாலிபனை பத்தி ஒரு சம்பவம் சொன்னான். அவனுக்கு பேச தெரியல திரள் கூட்டம் முன்னாடி. அதனால அந்த வாலிபன் என்ன சொன்னானா, தலைகீழ நின்னானா. தலைகீழ நின்னுட்டு கடைசியா சொன்னானா, உலகம் இந்த மாதிரி தலைகீழ நின்னுட்டு இருக்கு, கெட்டு போயிட்டு இருக்கு, நாம என்ன செய்யணும்? நேரா மாற்றணும். அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு உப்பா, அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு வெளிச்சமா. நம்மளால இடரல் ஆகிறாங்கல்ல, நம்மளால ஆண்டவரை விட்டே போறாங்கல்ல. ஏங்க? ஏன்? ஒரு விசுவாசி, அந்த விசுவாசி இருக்கிறதுனால நான் சபைக்கு வர மாட்டேன் அப்படின்றாங்களே, அந்த விசுவாசி என்னவா இல்ல? உப்பா இல்ல, வெளிச்சமா இல்ல, இடரலா இருந்திருக்கும். ரொம்ப முக்கியங்க. இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நிச்சயம் கணக்கு கேட்கும் போது பதில் சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் கிடைத்த காலத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அங்க போய் வெறுமனை நிக்க போறேனா? வெறுமனை நின்ன என்ன சொல்லுவாரு? எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசின்னு சொல்லுவாரா? இல்ல அந்த சைடு போ, அழுகையும் தற்கடிக்கும் இடத்துக்கு போன்னு சொல்லுவாரா? ரொம்ப ஜாக்கிரதைங்க, ரொம்ப ஜாக்கிரதை. அசதியாயி நாம ஜாக்கிரதையா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? அசதியா நம்ம அசதியா கூட என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. அங்க சொல்ற அசதியா நம்ம என்ன செய்யும்? ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா. எல்லாத்தையும் 40 புஸ்தகத்துல எழுதிட்டு இருப்பாரு. நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது, நம்ம சிந்திக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சிருப்பாரு. அந்த நேரம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றுக்கா கேட்கும் போது என்ன ஆகும்? மாசக்கணக்கே நம்மளால கொடுக்க முடியாது. அதுக்கே காம நேரம் யோசிப்போம். இங்க கர்த்தர் எனக்கு கொடுத்த காலத்துல ஒவ்வொன்றுக்கு கணக்கு கேட்டா என்னத்த போவோம்? எப்படிங்க வாழணும்? எப்படிங்க வாழணும்? ஒரு வெளிச்சம் எதற்கு பயன்படுது? ஒரு கருத்து மூணு ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறோம் நீங்க, அந்த இடத்துல எனக்கு டார்ச் கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா பயன்படுது? அந்த இருட்டெல்லாம் மறைஞ்சிருங்க முதலாவது. இரண்டாவது வழிகாட்டுவதற்கு. நம்ம யாருக்கு வழிகாட்டியா இருக்கணும்? சுத்தி உள்ள மக்களுக்கு எப்படி இருக்கணும்? வழிகாட்டியா இருக்கணும். யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா நம்மள பார்த்து, நீங்க தான்ப்பா எனக்கு ரோல் மாடல் சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல என்னால இப்படிதான் சொல்ல முடியுமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நீங்க தான் பதில் சொல்லணும். என்னால இப்படி சொல்ல முடியுமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். வீட்டுல போய் சொல்லி பாருங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா? வீட்டுல போய் உங்க ஒய்ஃப் கிட்ட இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. மனைவி நீ என்ன பண்ணு? என்னை பின்பற்று. என்ன பின்பற்று? உங்க லட்சணம் எனக்கு தெரியாது, சொல்ல முடியுமாங்க? யார் சொன்னா? பவுல் சும்மாவா சொன்னாரு? வாழ்ந்து சொன்னாருங்க. நான் இயேசுவை பின்பற்றுறேன், நீ என்ன பின்பற்று? இயேசுடைய பரிசுத்தம் தான் அந்த சமாரியஸ்தனுடைய வாழ்வை மாத்துச்சு. சமாரிய பெண் பாவி, அவளுக்கு ஆல்ரெடி 5 புருஷன் இருந்தா, இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்ல, ஒரு பாவி. ஆனா அந்த பாவி இயேசுவை தொத்தல. இன்னைக்கு நாம சுவிசேஷம் சொல்லலாம்னு போவோம், சொல்றவன் நம்மள இழுத்துட்டு. ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னாப்புல, இந்த சகோதரனை கூட்டிட்டு வாங்கல சபைக்கு அப்படிங்கும் போது, அப்ப நான் திரும்ப பண்ண தருவோம் பரவாயில்லையா? இயேசுடைய பரிசுத்தம் என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? அந்த சமாரிய பெண்ணை டச் பண்ணிச்சுங்க. முதல் சுவிசேஷிக்கு அந்த அம்மா தான். என் வாழ்க்கை யாரை மாத்திருக்கேன்? என் வாழ்க்கை யாருக்கு பிரயோஜனமா இருக்கு? நான் யாருக்கு உப்பா இருக்கிறேன்? நான் யாருக்கு வெளிச்சமா இருக்கிறேன்? நான் யாருக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்? நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல
நீங்கள் என்ன பின்பற்றுவீங்கன்னு சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியுமா? ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்ல முடியுமா? மனைவி கணவனை பார்த்து சொல்ல முடியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஒரு வசனத்தை வாசிங்க, நிறைவு செய்வோம். 15வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:16. 5:16. என்னவா? யார் நற்கிரியைகளை கண்டு, நம்முடைய நற்கிரியைகளை கண்டு யார் மகிமைப்படணுமா? ஏங்க, நாம மாத்திரம் சாட்சியா வாழ்ந்தோம்னா பரலோக ராஜ்யம் மகிமை. உண்மைங்க. நாம ஒரு வசனம் சொல்லுவோம். என்ன வசனம் தெரியுமா? ஒரு பாவி மணந்தோம்னா பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். உண்மைதான். நீங்க சாட்சியா வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதா மகிமைப்படும்படி. எத்தனை பேருக்கு இந்த சிந்தனை வந்திருக்கு? என் அப்பாவை மகிமைப்படுத்தணும், என் அப்பா என் வாழ்க்கை மூலியமா சந்தோஷப்படுத்தணும். எப்படி நமக்குள்ள சிந்தனை வந்திருக்கா? சிந்தனை வந்திருக்கா? என் ஏசப்பாவை ஆச்சரியப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், அவர் பிரியமா வாழணும். நமக்குள்ள வந்திருக்காங்க. வரல. ஏன் வரல? அட்லீஸ்ட் இனிமே ஆகுது. உங்கள் நற்கிரியைகளை கண்டு யார மகிமைப்படுத்தணுமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும். பவுல் மூத்த ஊழியர், இளைய ஊழியர் டைட்டஸ்க்கு ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலை தெரியுமா? நீ சபையில் எப்படி இரு? சாட்சியா இரு. அதுல அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தீத்து, எனக்கு ஞாபகம் வருது, நான் எழுதி வைக்கல. தீத்து எடுத்துக்கங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிடுறேன். தீத்து எடுத்துக்கங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 16வது வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிங்க. இந்த மக்கள் பேர் என்ன? கிரேக்கா தீவா. என்ன பெயரு? ஓயா பொய்யர். அப்படின்னு அர்த்தம்? ஓயாம பொய் பேசிட்டு அடையாளம். அதுக்கு துஷ்ட மிருகம் அந்த மக்கள். பெருவயிற்று சோம்பேறி. என்ன பேரு? பெருவயிற்று சோம்பேறி என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசி ஆனவனே சொல்லி, தீர்க்கதரிசியே சொல்லியிருக்கிறான். மறுக்கு 16 எடுத்து வாசிங்க. 16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். எனக்கு தேவனை பத்தி நல்லா தெரியும், வாயில சொல்லுவான். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். இதுதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. தேவன் அறிந்திருக்கிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தரே, கிரிய மறுதலிக்குது. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார். நற்கிரியை செய்ய ஆகாத ஜனம். இந்த ஜனத்துக்கு டைட்டஸ் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். யார் பழகணும்? அந்த கிரேக்கா தீவார் பழகணுமா? எப்படி தெரியுமா? வாழ்க்கையை பார்த்தாம எப்படி வாழட்டும்? ஆண்டவரே, அவன் ஓயா பொய்யர் ஆண்டவரே, அவன் பெருமைக்கு சோம்பேறி ஆண்டவரே, அவன் ரொம்ப சோம்பேறிக்கார ஆண்டவரே, துஷ்டம் மிருகம் ஆண்டவரே, கீழ்ப்படியாத ஆண்டவரே, அறிவுறுப்பு ஆண்டவரே, மறுதலிக்கிற ஆண்டவரே, நற்கிரியை செய்ய ஆகாத ஆண்டவரே. அந்த பவுல் சொல்றாரு, அவன் பழகட்டும்டா, ஒன்ன பார்த்து பழகட்டும்டா. ஒருவேளை நம்ம கணவன் ரசிக்கப்படாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம மனைவி ரசிக்கப்படாம இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் ரசிக்கப்படாம சபைக்கு வராம இருக்கலாம். அந்த பிள்ளைகள் நம்ம நற்கிரியை பார்த்து அவங்க யோசிக்குள்ள வரணும். இந்த வசனம் உண்மைங்க. ஏன் தெரியுமா? 1 பேதுருல ஆண்டவர் சொல்லுவாரு, போதனையின்றி உங்கள் நடத்தையினால உங்க கணவனை என்ன செய்யலாமா? போதனையின்றி என்ன தெரியுமா? போய் சொல்லவும் தேவையில்ல. இயேசு நல்லவர்ப்பா, விசுவாசிங்கப்பா, உங்களுக்காக மரித்தாருப்பா, உயிர் தெளிந்தாருப்பா சொல்லணும்னு தேவையில்ல. வாழ்க்கையை அவரை கொண்டு வரணும். உண்மை. 1 பேதுரு 3:2 போட்டிருக்கு. உண்மை. இந்த வசனம் எல்லாம் பிடிச்சிருக்கோம் வைங்களேன், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடலாமா? கண்களை மூடு. எல்லாரும் கண் செபிக்கலாமா? கிருபையில் ஆண்டவரே, எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை மேலையில உங்களோடு கர்த்தர் மகிமைப்பட்டீங்க. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் ஆசீர்வாதம் ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து
பணியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யுங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யுங்க. ஊழியத்தில் அனலா இருக்க கத்த செய்யுங்க. நாங்க நல்லா கத்துக்கிட்டு செய்யுங்க. கத்துற ஆசிர்வதிங்க. திரும்பி சந்திக்கும் எங்களை நடத்திட்டு ஆண்டவராக முழு நடத்துவீராக. இயேசுவின் மேல் துதிக்கிறோம் நடத்த. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவும் ஆமென், ஆமென், ஆமென்.